வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பெங்காலி சினிமால இப்ப ரீசெண்டா வெளியான பானுப்பிரியா பூத்தர் ஹோட்டல் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான ஹாரர் காமெடி படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட கதையே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். நான் முதல்ல பிளாட் என்னன்றதை சொல்றேன். ஆக்சுவலா பேய்ங்கெல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு லாயர் கிட்ட ஹெல்ப் கேக்குதுங்க. என்ன ஹெல்ப்னா, நாங்க இருந்த இடத்துல இப்போ ஒரு பில்டிங் வந்துருச்சு, ஹோட்டல் மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க, எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, எங்களுக்கு எங்களோட இடம் திரும்பி வேணும், அதுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சில முயற்சி எல்லாம் பண்றாரு. கடைசியில இந்த பேய்களுக்காக அந்த இடத்தை இவர் வாங்கி தந்தாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். இதுல நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்களையும் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய ஹோட்டலை நமக்கு காட்டுறாங்க. ஒரு நபர் அவர் ஃபேமிலியோட சாப்பிடுறதுக்காக வந்திருக்காரு. இப்ப சாப்பிடலாம் நினைக்கும் போது போன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்க ஒய்ஃபும் கடுப்பாயிடுறாங்க. இது ஃபேமிலி டைம் தானே, இப்ப எதுக்கு கால் வருது, கட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவர் முக்கியமான கால், நான் பேசிட்டு உடனே வந்துடுறேன்ற மாதிரி பேசுறதுக்காக கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தவர் ரிலாக்ஸா ஒரு பொண்ணு கிட்ட பேசுறாரு. அதாவது இவர் ஒய்ஃபை தாண்டி வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு போல. அந்த பொண்ணு கிட்ட தான் இவர் சிரிச்சுலாம் பேசிட்டு இருக்காரு. இப்படி மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்மோக் பண்றாருல, அப்ப புகை மட்டும் பேய் மாதிரி மாறுது. என்ன புகை மட்டும் பேய் மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப புகையா தெரிஞ்சிட்டு இருக்க பேய் ஒரு ஸ்டேஜ்ல பயம்படுத்துது. இவர் பொத்துனி கீழே போய் விழுந்துடுறாரு. விழுந்ததுல அவர் இறந்து போயிட்டார் போல. இப்ப பேய் எல்லாமே அவங்க உருவத்துக்கு மாறி அவரை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவா காட்டுறாங்க. இவரோட பேரு மகேஷ் அப்படின்றது. இவரை பொறுத்த வரைக்கும் லாயர் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. நெட்ல பேய் சம்பந்தமா வீடியோ பாக்குறாரு. நம்ம வர வச்சா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. நெட்ல பேயை கூப்பிடுறது எப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த வீடியோவெல்லாம் பார்த்து இவருமே கூப்பிட்டு இருக்காரு. அப்படி கூப்பிட்டு இருக்கும் போது வைப்ரேஷன்லாம் ஏற்படுது. என்ன வைப்ரேஷன்லாம் ஏற்படுது, உண்மையிலேயே பேய் வந்துருமா அப்படின்ற மாதிரி செம்மையா பயந்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நமக்கு கோர்ட்டை காட்டுறாங்க. இந்த மகேஷ்க்கு ஒரு கேஸ் வந்திருக்கு போல. அந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்காக கோர்ட்டுக்கு வந்திருக்காரு. ஜட்ஜ் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஜட்ஜும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மகேஷுக்கு பின்னாடி அந்த காலத்து Dress போட்ட மாதிரி நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க யாருன்றது இப்பதான் ரிவீல் ஆகுது. அதாவது பேய் வருதுன்ற மாதிரி மகேஷ் பயந்தாரு பாத்தீங்களா, அப்ப உண்மையிலேயே பேய்ங்களாம் அந்த இடத்துக்கு வந்துருது. இவர் முதல்ல மனுஷங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறாரு. ஆனா வந்தது பேய்ன்றது போக போக தான் தெரிய வருது. நீ தானே கூப்பிட்ட, அதனால தான் வந்தோன்ற மாதிரி அந்த பேய்ங்களாம் சொல்றாங்க. பேய்ங்களா அப்படின்ற மாதிரி இவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இங்க இருந்து போங்க போங்கன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கு ஒரு உதவி வேணும், நீ தான் அந்த உதவியை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேய்ங்களும் பேச ஆரம்பிக்குது. அதாவது இந்த பேய்ங்க எல்லாமே கல்லறை கிட்ட தானே இருக்கும். அந்த கல்லறை கிட்ட ஒரு ஹோட்டல் வந்திருக்கு போல. அதனால இந்த பேய்ங்க எல்லாமே கஷ்டப்படுது போல. அந்த கல்லறை திரும்பி எங்களுக்கே கிடைக்கணும், அதுக்கேத்த வேலையை பண்ணுன்ற மாதிரி எல்லா பேய்ங்களும் சொல்லியிருக்கோம். இந்த பேய்ங்கள்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஆக்சுவலா இப்ப காட்டுறாங்கல்ல, இவங்க பேரு கமலா அப்படின்றது. இவங்களை பொறுத்த வரைக்கும் சட்டுன்னு மறந்துடுவாங்க. இப்ப பேரையே மறந்துடுறாங்க. அதே மாதிரி இவங்க டீம்ல மோனிகான்னு ஒரு பேய் இருக்கு. இந்த பேய் ஒரு காலத்துல ஆக்ட்ரஸா இருந்திருக்கும். சினிமா டைலாக்லாம் நிறைய பேசிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே பயம்புத்துற மாதிரி பேசுறாங்கல்ல, கேஸ கண்டிப்பா நீ எடுத்துதான் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் கேஸ் மாதிரி இவர் போட்டிருக்காரு போல. இப்ப ஜட்ஜ் வந்து என்ன கேஸ் சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஹீரோவும் இந்த மாதிரி கல்லறை இருந்த இடத்துல ஒரு ஹோட்டலை கட்டிட்டாங்க, இது தப்பு சார், திரும்பி அந்த இடம் அப்படிதான் இருக்கணும், ஏன்னா நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது எதிர்த்தரப்பு லாயரும் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேரு பிரியா அப்படின்றது. சுடுகாட்டுல இருக்க யாரு பாதிக்கப்பட போறா, இவர் பேய சொல்றாரா, என்ன பேய் தான் பாதிக்கப்படுதா அப்படின்ற மாதிரிலாம் பிரியா கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா பேய் தான் பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. எது பேயான்ற மாதிரி எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. சார் நான் அதை சொல்ல வரல சார் அப்படின்ற மாதிரி இவரும் சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ் எல்லாம் ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி கையெழுத்து போடுறதுக்காக போறாரு. நமக்கு சாதகமா கேஸ் முடிய போகுதுன்ற மாதிரி ஓனர் சந்தோஷப்பட்டு இருக்காரு. ஆனா பேய்ங்க இருக்காங்கல்ல, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நீ ஏதாவது பேசுன்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நான் பேச வேண்டிய எல்லாத்தையும் பேசிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால பேய்ங்க இருக்கு பாத்தீங்களா, ஜட்ஜுக்கு பேய் இருக்கிறத ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்குதுங்க. ஜட்ஜி எழுதுறதுக்காக போறாரு பாத்தீங்களா, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது அவர் எழுத போகும்போது பெண்ணெல்லாம் புடிச்சிட்டு இருக்காங்க. என்ன எழுதவே முடியலன்ற மாதிரி அந்த ஜட்ஜுமே யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஜட்ஜ் இருக்கார்ல, நீ சொல்றதுக்கு எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வா, அதாவது சுடுகாட தான் இவங்க ஹோட்டலா மாத்திருக்காங்கன்னு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருந்தா கொண்டு வா, எவிடன்ஸ் இருந்தா இந்த கேஸ ஃபர்தரா நான் ப்ரொசீட் பண்றேன், இன்னும் 2 நாள் தான் உனக்கு டைம்ன்ற மாதிரி டைமை தந்துடுறாரு.
எப்படியோ 2 நாள் டைம் வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி பேய்ங்கெல்லாம் இந்த இடத்துல சந்தோஷப்பட்டுட்டு இருக்கு. ஓனரும் எப்படியோ நமக்கு சாதகமா தான் கேஸ் முடியும்னு நினைக்கிறாரு. இவருக்காக வாதாடினா அந்த பிரியான்ற லாயருக்கு நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பிரியாவை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நேர்மையான சைடு தான் வாதாடுவாங்க. சார் அந்த இடத்தோட டாக்குமெண்ட்லாம் கிளியரா இருக்குல்ல, அதுல எதுவும் வில்லங்கம் இல்லல்ல, ஏன்னா வில்லங்கம் இருக்குன்னா என்னால மேற்கொண்டு வாதாட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. மேடம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவன் போய் சொல்றான், எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த சமயம் கூட ஹீரோ இருக்கார்ல பேய்ங்க கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. என்ன ஹீரோ தனியா பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பிரியாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஓனர் கிட்ட பேசி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அப்படி பேசுறதுக்கு வரும்போது தான் ஒரு விஷயம் தெரிய வருது, இவங்க 2 பேருமே லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ தோக்க போற கேஸ் எடுத்து வாதாடிட்டு இருக்க, இந்த கேஸை ஒழுங்கா வாபஸ் வாங்கிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல கண்டிப்பா இந்த கேஸ்ல நான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இங்க இருந்து நடந்து போறாரு. பாய் ஃப்ரெண்ட் இப்படி பேசிட்டு போறதோ இவங்களுக்கு பிடிக்க தான் செஞ்சிருக்கு. இவங்க ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவருக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கடைசி 1 வருஷத்துக்கு மேல இவங்க 2 பேருமே லவ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க லவ் பண்ற எல்லாத்தையும் ஒரு சாங் மாதிரி நமக்கு அழகா காமிச்சு முடிச்சிடுறாங்க. இப்ப பேய்ங்க இருக்குல்ல, அந்த ஓனர் இடத்துல போய் அதுக்கான டாக்குமெண்ட்டை எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜட்ஜோட பெண்ணை யாரோ புடிச்சு வச்ச மாதிரி இருந்தது இல்ல, அது மூலியமாவே பேய்லாம் இருக்குன்றத அந்த ஓனர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ ஒரு மந்திரவாதி எல்லாம் கூப்பிட்டு மந்திரம்லாம் பண்ணிடுறாரு. இது எப்பவுமே உங்க கையில இருக்கணும்ன்ற மாதிரி அந்த மந்திரவாதி ஒரு சூலத்தை தந்துடுறாரு. சின்னதா ஒரு சூலத்தை தந்துடுறாரு. இதை தாண்டி பேய்ங்கெல்லாம் உள்ள நுழைய கூடாதுன்றதுக்காக நிறைய பூஜைலாம் பண்றாரு. சோ பேய்ங்களால கேட்டை தாண்டி உள்ள போகவே முடியல. என்ன இந்த நபரோட வீட்டுக்குள்ளேயே போக முடியல, வீட்டுல தானே டாக்குமெண்ட்டை வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவர் ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டல்ல இருக்க மேனேஜர் கிட்ட பேசுறாரு. மேனேஜருமே சார் நம்ம ஃப்ராடுத்தனம் பண்ணி தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்கோம், அதுக்கான டாக்குமெண்ட்லாம் மாட்டிக்கிட்டா பிரச்சனை சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் மாட்டாது, என் வீட்டு லாக்கர்ல அது பத்திரமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல, இது எல்லாத்தையும் ஒரு பேய் கேட்டுருது. அந்த பேய் இருக்குல்ல மத்த பேய்ங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லுது. ஆக மொத்தத்துல டாக்குமெண்ட்டை அவன் வீட்டுல தான் வச்சிருக்கான், வீட்டுக்கு நம்மளால போக முடியாது, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு தானே நம்மளால போக முடியாது, ஹோட்டல்ல தொடர்ச்சியா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கலாம்ன்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்து பிளான போடுறாங்க. நம்ம ஹீரோக்கு சொந்தம்னு சொல்லிக்க ஒரு பாட்டி மட்டும் தான் இருக்காங்க. அந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரிப்புக்கு போறேன்ற மாதிரி திரும்பி வராம இருக்காங்க. இவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் கிட்ட தான் ஹெல்ப் கேட்டிருக்காரு. அந்த போலீஸை தேடிட்டு இருக்கேன், இன்னும் தகவல் கிடைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோவும் ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. பாட்டி ட்ரிப்புக்கு மாதிரி போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த வயசுல எதுக்கு பாட்டி ட்ரிப்பு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஏண்டா இதுக்கெல்லாம் வயசெல்லாம் கிடையாதுடா, எனக்கு போகணும்னு தோணுது, அப்படி போனா கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன், தயவு செஞ்சு என்ன போக விடுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பாட்டி போயிட்டு வாங்கன்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிருப்பாரு. அப்படி போனவங்க திரும்பி வரல, அதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. கேர்ள் ஃப்ரெண்டு தான் கவலைப்படாது அப்படின்ற மாதிரி ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல பாட்டி வந்து உட்காந்துருக்காங்க. இவருமே பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. பாட்டி நீ எப்ப பாட்டி வந்த, இவ்வளவு நாள் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அது தெரிஞ்சுதான் பாட்டி வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாம போயிடுறாங்க. ஏன்னா இது எல்லாமே இவருக்கு வந்த கனவா இருக்கும். இவருமே பாட்டியை நினைச்சு இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு ஹோட்டல்ல இருக்க மேனேஜரை காட்டுறாங்க. இந்த மேனேஜர் அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரூம் வேணும்ன்ற மாதிரி ஒரு வயசானவர் வந்திருக்காரு. கூட ஒரு வயசு பொண்ணும் வந்திருக்காங்க. யாரு சார் உங்க பொண்ணான்ற மாதிரி மேனேஜர் கேக்குறாரு. எது பொண்ணா, இவ என்னோட ஆளியா அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரும் கோவமா சொல்லிட்டாரு. இந்த பெரியவர் இந்த பொண்ணு கூட லீலெல்லாம் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு போல. இப்ப சுரேஷ்னு ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆக்டரா இருப்பாரு. இப்ப ரீசெண்டா இவரோட படம் சரியா பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது போல. இந்த சமயம் பேயில மோனிகான்ற பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரூம்க்கு யார் வந்தாலும் பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி பயன்படுத்துறதுக்கு இந்த இடத்துல பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்கு. அதுதான் ஆட்டோமேட்டிக்கா கபோர்ட்லாம் திறக்கிற மாதிரி பிராக்டிஸ்லாம் எடுத்துட்டு இருக்கு. இந்த ரூமுக்கு தான் இந்த ஆக்டரான சுரேஷ்லாம் வராரு. வந்தோடனே இந்த சுரேஷ் என்ன பண்றாருன்னா நியூஸ் சேனலை ஆன் பண்ணிடுறாரு. நியூஸ்ல இவரை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்னன்னா சுரேஷ் பேக் டு பேக் 4 ஃபிளாப் தந்துட்டாரு, இதுக்கப்புறம்லாம் சினிமால இவர் சர்வைவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி இவரை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை நினைச்சு இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டாரு. இந்த ஃபீலிங்க மோனிகாவாலையும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா மோனிகாவும் அந்த காலத்துல ஆக்ட்ரஸா தான் இருப்பாங்க. இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்கல்ல, பாவம் அப்படின்ற மாதிரிலாம் இவரை கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ இவரோட வீட்டுல பிரஷ் பண்ணலாம்னு நினைக்கும் போது கேர்ள் ஃபிரெண்ட் கூட பேசின சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. இந்த இடத்துல சோகமா அந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அது என்னன்னா இவர் பிரியாவோட வீட்டுக்கும் வருவார்ல, அப்படி வரும்போது என் பிரஷை யூஸ் பண்ணிடாத, பிரஷ் வேணும்னா என்கிட்ட கேளுன்ற மாதிரிலாம் பிரியா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு எதிர வந்து இவர் முட்டி போடுறாரு, ப்ரொபோஸ் பண்றாரு. ஒரு ரிங் எல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்க கிட்ட தராரு. இவங்களுமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எதுக்காக இப்ப இதை யோசிச்சு பாக்குறாருன்னா, இந்த கேஸ்ல இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. 2 பேருமே கொஞ்சம் சரியா பேசிக்கிறது இல்ல. நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேனான்னு பாப்போன்ற மாதிரி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுதான் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாரு.
இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த பேய் மோனிகாவை நமக்கு காட்டுறாங்க. அந்த சுரேஷ் இருக்காரு பாத்தீங்களா, தற்கொலை பண்ணிக்கலாம்னு முடிவு எடுத்து சேரை போட்டு தூக்குல தொங்குறதுக்கு போறாரு. சேரை கவுத்தி விடணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பவரை யூஸ் பண்ணி கவுத்தி விடுறாங்க. இவர் பொத்துன்னு போய் விழுந்துடுறாரு. இதுக்கப்புறமா இவர் முயற்சி எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால நம்மளே இந்த இடத்துக்கு வரணும்ன்ற மாதிரி இந்த பேயும் யோசிக்க ஆரம்பிக்குது. இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த சுரேஷும் யாருன்னு கதவை திறக்கிறாரு. பார்த்தா இந்த பேய் மோனிகா தான். ஒரு பொண்ணு மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருமே நீங்க யாரு என்னன்னு கேட்கிறாரு. என் பேரு மோனிகா, நான் மீடியாவை சேர்ந்தவ, ரவுடிங்க என்ன துரத்திட்டு வரும்போது பயத்துல இந்த ரூமுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீடியா ஆட்களை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது, இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. தூக்கு கயிறுலாம் இருக்கிறத பார்த்தா தப்பான முடிவு எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க போலியே. ஒரு ஆக்டரா நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருப்பீங்கன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த மாதிரி முடிவை எடுக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்றாங்க. இவருமே உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கனே, நீங்க பழைய ஆக்ட்ரஸ் தானே அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவனை கன்ஃபியூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க பவரை யூஸ் பண்றாங்க. சோ இந்த நபருக்கு மயக்கம் வருது. நம்ம ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு கூட சேர்ந்து தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ சொன்னதெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அதாவது அந்த இடத்துல பேய் இருக்கிறதெல்லாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இந்த காலத்துல போய் பேய் பிசாசுன்னு பேசிட்டு இருக்கான், எனக்கு கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல சுரேஷ் என்ற ஆக்டர் கண்முழிக்கிறாரு. அப்படி கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்க காணாம போயிடுறாங்க. அவ உண்மையில யாரு, ஒருவேளை பேயான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப பேய்ங்கெல்லாம் போடுற டிஸ்கஷனை நமக்கு காட்டுறாங்க. இந்த பேய்ங்களுக்கு எங்க இருக்குன்றது தெரியாதுல்ல, அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள வேற எப்படியாவது நுழைய முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு ஹோட்டல்ல இருக்க எல்லா கஸ்டமரையும் பயன்படுத்தணும், கஸ்டமர் யாருமே வரலனா ஹோட்டலை எப்படி நடத்த முடியும், ஹோட்டல் நடத்துறத ஸ்டாப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இந்த பேய்கள்ல ஒரு சின்ன பொண்ணு பேயும் இருக்கும். ஒரு சின்ன பையன் விளையாடும் போது அந்த சின்ன பொண்ணோட பேய் பார்த்துட்டு இருக்கு. அதே சமயம் இந்த சின்ன பையனோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மறதி ப்ராப்ளம் இருக்க பேய் வந்துருது. இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. இதுல ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உங்க நெஞ்சு முடி தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓஹோ உனக்கு நெஞ்சு முடி தான் பிடிக்குமா, அதை ஏதாவது பண்றன்ற மாதிரி இந்த மறதி ப்ராப்ளம் இருக்க கமலா பேய் இருக்குல்ல, அங்க சில கிரீம் எல்லாம் மாத்தி வச்சிருது. ஏன்னா இந்த கிரீமை போட்டா முடி அப்படியே வந்துடும். மசாஜ் பண்ற நபரும் இது மசாஜ் கிரீம்ன்ற மாதிரி அந்த கிரீம் எல்லாம் அப்ளை பண்றாரு. அப்படி கிரீம் எல்லாம் அப்ளை பண்ணவரு இப்ப துடைக்கலாம்ன்ற மாதிரி துடைக்கிறாரு. பார்த்தா முடி எல்லாமே போயிருது. எங்க முடியெல்லாம் போயிருச்சுன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஏன்டா என் முடியெல்லாம் எடுத்தன்ற மாதிரி இவருமே அந்த மசாஜ் பண்றவரை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சார் தெரியாம நடந்துருச்சு, இருங்க எப்படியாவது பேலன்ஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி டிஷ்யூ வச்சு பேலன்ஸ் பண்றதுக்கு பாக்குறாரு. அப்பயும் இந்த கமலா பேய் இருக்கு பாத்தீங்களா, இவரை குழப்பி விட்டுக்கிட்டே இருக்கு. அதனால இவருமே மம்மி மாறலாம் அந்த ஹஸ்பண்டுக்கு சுத்தி விட்டுறாரு. இந்த ஹோட்டல் ஓனரை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு எதிரிங்களா யாரு மாறினாலும் சரி அவங்க கதையை முடிச்சிருவாரு போல. கோல்ஃப் எப்பவுமே வேற மாதிரி தானே விளையாடுவாங்க. இவர் மனுஷங்களை லாக் பண்ணி அவங்க வாய கோல் மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இவரோட லாயரான பிரியா அந்த ஹோட்டலுக்கு போறது இவருக்கு தெரிய வருது. இந்த பிரியா எதுக்கு அந்த ஹோட்டலுக்கு போறா, அதனால மேனேஜர் கிட்ட ஒரு கண்ணை வச்சுக்க சொல்லணும்னு யோசிக்கிறாரு. இப்ப மேனேஜருக்கு கால் பண்ணி பிரியான்னு ஒருத்தி அந்த இடத்துக்கு வரா, அவ மேல ஒரு கண்ணை வச்சுக்கோன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி மேனேஜரும் ஏத்துக்கிறாரு. இப்ப கேர்ள் ஃப்ரெண்டும் ஹீரோக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹோட்டல்ல பேய் நடமாட்டம்லாம் இருக்குன்னு சொன்னல, நானும் என்னோட ஃப்ரெண்டும் ஸ்டே பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். இங்க உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையான்றதை நான் பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பேய்ங்க ஒண்ணு ஏதாவது பண்ணிட போது, நீ கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. காலை சட்டுன்னு கட் பண்ணிடுறாங்க. கூட இருக்க இந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, நான் ஒரு குளியில போட்டுட்டு வந்துடுறேன் குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாங்க. இவங்க குளிச்சிட்டு இருக்கும் போது நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. இவங்க குளிச்சிட்டு இருக்க தண்ணி திடீர்னு பிளட்டா மாறிடுது. என்ன பிளட்டா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் செம்மையா பயப்படுறாங்க. இதுக்கப்புறம் இங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா எந்திரிச்சு வெளியே வந்துடுறாங்க. இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஆனா ஹீரோயினுக்கு இதுல பெருசா நம்பிக்கை இல்லைல்ல, நீ நிறைய குடிச்சிருப்ப அதனால தான் இந்த மாதிரி தோணுது, தேவையில்லாம நீயும் பயந்து என்ன பயன்படுத்தாதன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஓனர் வீட்ல தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கு. ஆனா சாவியை வேற எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு போல, ஹோட்டல்ல தான் மறைச்சு வச்சிருக்காரு போல. அத பத்தி தான் பேய்ங்கலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல, ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க. இத பேய்ங்க கவனிச்சிருதுங்க. பேய்ங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்ற விஷயம் தெரியாது. எதிர்த்தரப்பு லாயர்னு மட்டும் தான் தெரியும். இவ தானே எதிர்த்தரப்பு லாயரா இருந்தா இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேய்ங்க யோசிக்க ஆரம்பிக்குது. மறதி ப்ராப்ளம் இருக்க கமலான்னு ஒருத்தங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் தள்ளி விடுறதுக்காக பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட வால்பேப்பர்ல ஹீரோ கூட இருக்க மாதிரி போட்டோ இருக்கு. சோ ஹீரோவும் இந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல, இந்த பொண்ணை நம்ம காயப்படுத்த கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால பிளானை கேன்சல் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க இருக்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஒரு பையன் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த பையன் அந்த பொண்ணு பேய் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அந்த பொண்ணு பேய் கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கான். இவன் பால் போடுறான். அந்த சைடுல இருந்து யாரு பால போடுறது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அங்க பார்த்தா யாருமே காணோம். ஐயோ பேய் இருக்கு போல அப்படின்ற மாதிரி இவங்க பையனை கூட்டு போயிடுறாங்க. இப்ப ரூம்ல சுரேஷ் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது சட்டுனி இவங்க எதிர வந்து நிக்கிறாங்க. கதவை லாக் பண்ணி தானே வச்சேன், எப்படி
உள்ள வந்தீங்கன்ற மாதிரிலாம் ஆச்சரியமா கேட்டுட்டு இருக்காரு. நான் அன்னைக்கே அவங்க கிட்ட கேட்டேன், பதில் சொல்லாம போயிட்டீங்க, நீங்க அந்த ஆக்ட்ரஸ் மாதிரியே இருக்கீங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. நான் பார்க்க அவங்கள மாதிரி தான் இருப்பேன், ஆனா அவங்க வேற நான் வேறன்ற மாதிரிலாம் ஏமாத்திடுறாங்க. அந்த ஆக்ட்ரஸ் எப்படி இறந்தாங்கன்னு தெரியும்ல, அவங்கள பொறுத்த வரைக்கும் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க, அந்த தற்கொலையை நீங்க பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஆக்டருக்கு நடிப்பு அழகை தாண்டி ஒண்ணு முக்கியம், செல்ஃப் கான்பிடன்ஸ் தான். நம்மளை பத்தி யார் எதுனாலும் சொல்லலாம், ஆனா அதை தாண்டி நம்ம ஜெயிக்கணும், அதுதான் உண்மையான வெற்றின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் தற்கொலை பண்ணிக்க கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அங்கிள் வயசு பொண்ணை கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, இவர் பேஷண்ட் மாதிரியும் அவங்க நர்ஸ் மாதிரியும் ரோல் பிளே எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துக்கு ஒரு பேய் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்குது. பொம்மை ஊசியை தந்து போடுன்ற மாதிரி சொல்றாரு. அவங்களுமே போடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த பேய் என்ன பண்ணுதுன்னா உண்மையான ஊசியா மாத்தி விட்டுருது. அதனால ஏடகுடமா இவருக்கு குத்திடுது. அழிப்பாவி, பொம்மை ஊசியை இவ்வளவு ஸ்ட்ராங்காவா குத்துவ அப்படின்ற மாதிரி இவருமே ஷாக் ஆயிட்டு இருக்காரு. நைட்டு பார்ட்டி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குழப்பத்தை பண்ணணும்ன்ற மாதிரி பேய்ங்க இருக்கு பாத்தீங்களா, மிளகா பொடி எல்லாம் நிறைய சேர்த்து விட்டுதுங்க. இந்த பார்ட்டிக்காக ஹீரோவா இந்த ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. ஹீரோயினை பாக்குறவரு கூட வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி சுரேஷ் இருக்காரு பாத்தீங்களா, பேயான அந்த மோனிகா கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இங்க நிறைய பேர் சாப்பிட்டுட்டும் இருக்காங்கல்ல, சாப்பிடுற எல்லாருக்குமே வயித்தெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிருது. அவ்வளவு மிளகா பொடி போட்டிருந்தாங்கல்ல, அதனால தெரிச்சு இங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்ப இங்க இருக்க டேபிள் அந்தரத்துல பறக்க ஆரம்பிக்குது. பேய் தான் இந்த விஷயத்தை பண்ணுது. இத பாக்குற கஸ்டமர்ஸ் எல்லாருமே பயந்துட்டு இருக்காங்க. இப்ப கூட ஹீரோயின் இருக்காங்கல்ல, நம்ம குடிச்சிருக்கிறதுனால தான் இப்படி தெரியுதுன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பெரியவரும் ஒய்ஃபு கூட சேர்ந்து இந்த விஷயத்தை பாக்குறாரு. இது எல்லாத்தையும் பேய்ங்கள்ல பாட்டியா இருக்கவங்க ஒருத்தங்க பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுதான் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் ஹஸ்பண்ட்னா உன் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருக்கிறது யாருன்ற மாதிரி பேய்ங்க கேக்குதுங்க. செகண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சோகமா சொல்றாங்க. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. எல்லாருமே நைட்டு நேரம் அந்தரத்துல பறந்ததை பார்த்தாங்கல்ல, இங்க பேய் இருக்கு, இதுக்கப்புறம் எங்களால இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. தந்த காசெல்லாம் திரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பேய் பீசாஸ் எல்லாம் இல்லன்ற மாதிரி இப்பயும் சொல்றாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, உண்மையிலேயே பேய் பீசாஸ் எல்லாம் இருக்கு, இது அதுங்களோட இடம், நம்ம ஆக்கிரமிச்சிருக்கிறதுனால தான் பிரச்சனை பண்ணுது, நீங்க இப்பயும் நம்பலனா அந்த பேய்களை வர வச்சு உங்ககிட்ட பேச வைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. சரி, பேய்களை வர வச்சு எங்க கிட்ட பேச வை அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு மோனிகா பேயை காட்டுறாங்க. இந்த சுரேஷ் கிட்ட இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா மாறிடுறாங்க. இவர் கூட சேர்ந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காங்க. ஒரு மொமெண்ட்ல ரெண்டு பேருமே கிஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் வராங்க. இந்த இடத்துல தான் மோனிகா இவங்களோட பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. அந்த காலத்துல இவங்க ஆக்ட்ரஸ்னு சொன்ன பாத்தீங்களா, அடிக்கடி ஒரு நபர் கூட சேர்ந்து நடிப்பாங்க. அவரை இவங்க பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவரும் லவ் பண்றதா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு இவங்க கிளம்புறதுக்கு தயாராகுறாங்க. உங்க ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு, நீங்க சினிமால லவ் பண்ற மாதிரியே தெரியல, நிஜத்துல லவ் பண்ற மாதிரி இருக்குன்னு புகழ்ந்துட்டு இருக்காங்க. நாங்க நிஜத்திலேயே லவ் தான் பண்றோம்னு மோனிகா சொல்றதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள அந்த ஆக்டர் இருக்கார்ல, நாங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் ஜோடி பொருத்தம் பிரமாதமா தெரியுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப இவர் நம்மள லவ் பண்ணலையான்ற மாதிரி இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. இதோட தாக்கத்தால் தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாங்க. சின்ன பையனுக்கு அந்த பொண்ணு பேய்னு தெரியுது, இருந்தாலும் அந்த பொண்ணு கூட சேர்ந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கான். பேப்பர்ல ஃபிளைட் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சுதான் விளையாடிட்டு இருக்கான். அதை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு பயம் வருது. இந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போயிருப்பா போல. அதெல்லாம் தோன்றதுனால இந்த பொண்ணு டிஸ்டர்ப் ஆயிடுறா. சரி சரி, நான் அதை தூக்கி போடுறேன்ற மாதிரி இந்த பையனை தூக்கி போட்டுறான். என் ஹஸ்பண்ட்ன்ற மாதிரி ஒரு பாட்டி சொன்னாங்கல்ல, அந்த ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒய்ஃப் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. செகண்ட் ஒய்ஃப் இவரை கொல்றதுக்கு பிளான் போடுறாங்க போல. பாட்டி தான் ஹஸ்பண்ட காப்பாத்தணும்ன்ற மாதிரி நடுவுல வந்து தடுத்துட்டு இருக்காங்க. இவளை பொறுத்த வரைக்கும் சொத்துக்காக தான் கொலை பண்றதுக்கு பாக்குறா போல. நம்மள சாவடிச்சிட்டா நம்ம ஹஸ்பண்டையும் சாவடிக்க பாக்குறா, கெடுக்கணும்ன்ற மாதிரி இவங்க தடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவங்க பேசுறது ஹஸ்பண்டுக்கு கேட்கவே மாட்டேங்குது. என்ன கொன்னுட்டாங்க, இப்போ உங்களையும் கொல்றதுக்கு பாக்குறா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹோட்டல் ஓனரை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க விஷயத்துல வீக்கானவரா இருப்பாரு. இங்க இருந்துகிட்டே சிசிடிவி வழியா ஹோட்டல்ல நடக்கிறத கவனிக்கிறாரு. பேய் நடமாட்டம் இருக்கிறதையும் கவனிக்கிறாரு. ஹோட்டல்ல என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன ஏதுன்றத பாருன்ற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்றாரு. சரி சார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மேனேஜரும் பயந்த மாதிரி சொல்றாரு. ஹீரோ பேய வர வைக்கிறேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இப்ப பேய வர வைக்கிறதுக்காக சில மந்திரத்தெல்லாம் சொல்லி அவங்களை கூப்பிட்டு இருக்காரு. இப்ப மோனிகா நான் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்க தானே அந்த ஆக்ட்ரஸ், ஏன்னா அந்த ஆக்ட்ரஸ் பண்ற மாதிரியே தான் நீங்களும் பண்றீங்க, என்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரி திரும்ப திரும்ப கேட்கிறாரு. உண்மையை தெரிஞ்சுக்கணுமா, நான் தான் அந்த ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஆக்ட்ரஸ் மாதிரி இவங்க மாறி காட்டுறாங்க. அது பழைய கெட்டப்க்கு மாறி காட்டுறாங்க. இவர் கூப்பிடுறதுனால எல்லா பேய்களும் இந்த இடத்துக்கு வந்துருது. எல்லா பேய்களும் இல்ல, மேக்ஸிமம் பேய்கள் இந்த இடத்துக்கு வந்துருது. இவங்க பேயின்றதை இங்க இருக்கவங்க நம்ப மாட்டாங்க. நாங்க இப்படிதான் இறந்து போனோம், செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னோன்னா இவங்களுமே செக் பண்ணி பாக்குறாங்க. இவங்க சொன்ன மாதிரியே தான் இவங்க இறந்து போயிருக்காங்க. போட்டோல இருந்து எல்லாமே மேட்ச் ஆகுது. சோ பேய்ங்கன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க.
ஒரு அங்கிள் ஒரு பொண்ணு கூட லீல பண்றதுக்காக கூட்டு வந்தாரு பாத்தீங்களா, இப்ப அவர் கைதி மாதிரியும் அந்த பொண்ணு போலீஸ் மாதிரியும் இருக்காங்க. என்ன அடி அடின்னு சொல்றாரு. இந்த பொண்ணு உடம்புக்குள்ள பேய் பூந்துருது. இப்ப பேய் வெறித்தனமா அடிச்சிருது. ஏன்டி இப்படி அடிச்ச அப்படின்ற மாதிரி அவர் புலம்பிக்கிட்டே இங்க இருந்து ஓடலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. இந்த பாட்டி அந்த செகண்ட் ஒய்ஃப் உடம்புக்குள்ள பூந்துடுறாங்க. உன்னை சாவடிக்கிறதுக்கு தான் நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி தாத்தாவை பார்த்து சொல்லிடுறாங்க. அதாவது இவங்க உடம்புக்குள்ள இருந்து சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க போல. ஐயோ எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இந்த லேடி யோசிச்சுட்டு இருக்கா. ஹோட்டல் ஓனர் இருக்கார்ல, ஹோட்டல்ல தான் எங்கேயோ சாவியை மறைச்சு வச்சிருக்காருன்றது நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. இவங்களுமே செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி டவுட் படுற எல்லா இடத்துக்கும் செக் பண்றதுக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயம் தான் ஹீரோக்கு போன் கால் வருது. போலீஸ் தான் கால் பண்றாரு. உன் பாட்டி சேஃபா தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றாரு. பாட்டி எங்கேயோ விழுந்து காயம் பட்டிருக்கு போல. பாட்டி உங்களுக்கு ஒன்னும் இல்லல்ல, நீங்க ஓகே தானேன்னு கேக்குறாரு. எனக்கு ஒன்னும் இல்லடா, சின்ன அடிதான் பட்டது, நான் சீக்கிரமே திரும்பி வந்துடுறேன்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இப்பதான் இவருமே நிம்மதி ஆகுறாரு. அப்பதான் கேர்ள் ஃபிரெண்ட் காணாம போயிருக்கிறது தெரிய வருது. கேர்ள் ஃபிரெண்ட் எங்க போனா சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்றாரு. சோ இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, சந்தேகப்படுற இடத்தெல்லாம் செக் பண்றாங்க. அப்போ ஒரு இடத்துல சிக்னல் கிடைக்குது போல. இங்கதான் ஏதோ இருக்குன்ற மாதிரி தோண்டிட்டு இருக்காங்க. உள்ள உண்மையிலேயே சாவிலாம் கிடைச்சிருக்கும். அந்த சமயம் மேனேஜர் இருக்கார்ல, நிறைய ஆளுங்களை வர வச்சு இவங்களை தூக்கிடுறாரு. ஓனர் கிட்ட கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப இவங்க கேர்ள் ஃபிரெண்ட் எங்கன்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்கல்ல, அப்படி தேடி வரும்போது இந்த மேனேஜர் தான் ஏதோ பண்ணிருக்காருன்றது தெரிய வந்துருது. இப்ப பேய்ங்க எல்லாம் சேர்ந்து மேனேஜரை லாக் பண்ணிருதுங்க. இப்ப மேனேஜரை அந்த இடத்துல பறக்க விட்டு ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் தான் லாக் பண்ணேன், இப்ப ஓனர் கிட்ட தான் அந்த பொண்ணு போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஓனருக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண் இருக்கும், அதனால தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. எப்படியும் நம்ம வீட்டுக்குள்ள பேய்ங்க எல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி ஓனர் கொஞ்சம் தைரியமா தான் இருக்காரு. பேய்ங்களால தானே போக முடியாது, நம்மளால போக முடியலன்ற மாதிரி அந்த ஹோட்டல்ல கஸ்டமரா இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. மந்திரம்லாம் பண்ணிட்டு இருக்க அந்த சாமியாரங்களை போட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சாமியாரங்களை அட்டாக் பண்ணதுனால பேய்ங்களால உள்ள வர முடியுது. இப்ப பேய்ங்களும் உள்ள வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டாக்குமெண்ட்டை தேடணும்ன்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. டாக்குமெண்ட்டை தேடணும்ன்றத கமலா மறந்துடுறாங்க. கமலா என்ன தேடி வந்தோன்றதையே மறந்துட்டியா, டாக்குமெண்ட்டை கண்டுபிடிக்கணும், போய் தேடுன்ற மாதிரி மத்த பேய்ங்க சொல்றாங்க. இந்த கமலா ஒவ்வொரு இடமா தேடி வந்துட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அந்த டாக்குமெண்ட் இருக்க இடத்தையும் பார்த்துடுறாங்க போல. அங்க சில விஷயங்களை பாக்குறவங்களுக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது அப்படின்றத இப்ப நமக்கு ரிவீல் பண்ணல. இப்ப அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, பிரியா கூட ஒண்ணு மண்ணா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. உன் மேல எனக்கு ஒரு கண் இருந்தது அப்படின்ற மாதிரி கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கரெக்டா ஹீரோவும் சுரேஷும் இந்த இடத்துக்கு காப்பாத்துறதுக்காக வந்துடுறாங்க. ஆனா கேர்ள் ஃபிரெண்ட் என்ன பண்றாங்கன்னா, நீங்க கொஞ்சம் தள்ளி போங்க, எனக்கு இவர் கூட ஒண்ணா இருக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க அந்த பெரியவரை கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இவன் எதுக்காக இப்படி பண்றான்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இவங்க கிட்ட இருக்க அந்த சூலத்தை எடுக்கணும், அப்பதான் பேய்ங்களால அட்டாக் பண்ண முடியும்ன்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்கிட்ட இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு அவர் கையில இருக்க சூலத்தை அவருக்கே தெரியாம புடுங்கிடுறாங்க. இப்ப ஹீரோயின் உடம்புக்குள்ள சட்டுன்னு ஒரு பேய் வந்துருது. இப்ப அந்த பேய் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஓனரை போட்டு பயங்கரமா அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்கு. அட்டாக் பண்ணிட்டு இருக்க பேய் ஒரு ஸ்டேஜ்ல அதோட உருவத்துக்கே வந்துருது. யாருன்னு பார்த்தா கமலா தான். கமலாக்கு ஏதோ ஞாபகம் வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பதான் என்ன ஞாபகம் வந்தது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடமே கமலாவோட இடமா தான் இருக்கும். கமலாவோட ஹஸ்பண்ட் சொத்துக்காக ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிருப்பாரு. ஆனிவர்சரி டே வருது. இவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு பூவெல்லாம் தந்து ப்ரொபோஸ் பண்றாரு. அவங்க பூவை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஜாடியை வச்சு மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. இவங்க அதே இடத்துல இறந்து போயிருப்பாங்க. இவங்களை டிஸ்போஸ் பண்ணி இந்த இடத்த நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருப்பாரு. இவங்களுக்கு மறதி ப்ராப்ளம் இருக்குல்ல, அதனால தான் இவங்க எல்லாத்தையும் மறந்துருப்பாங்க. அங்க சில பொருளை பார்த்தோன்னே எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வேண்டிய டாக்குமெண்ட் எல்லாம் நான் எடுத்து தரேன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது இது கொஞ்சம் ஆக்கிரமிச்ச இடமா தான் இருக்கும், அதுக்கான ப்ரூஃப்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்க தராங்க. இதை தாண்டி என்ன இங்கதான் புதைச்சு வச்சான்ற மாதிரி அந்த இடத்தை இவங்க ஓபன் பண்றாங்க. உள்ள இருக்க இவங்களோட எலும்பு கூடு வெளியே வந்து நிக்குது. இப்ப ஓனர் ஹாஸ்பிட்டல்ல சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு. இவங்களுமே மேப்பை ஜட்ஜி கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. ஹோட்டல்ல ஒரு பாகம் மட்டும் தான் இவரோட இடமா இருக்கும், மீதி பாதி ஆக்கிரமிச்ச இடமா இருக்கும். அதாவது பேய்ங்கெல்லாம் இருக்குல்ல, அந்த இடமா இருக்கும். சோ இதுக்கப்புறம் இந்த ஓனருக்கு அந்த இடம் சொந்தம் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இப்ப பேய்ங்க எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலா மோனிகாவை சுரேஷ் ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நீ பேயா இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட இருக்கியா, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்தே இருக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த பாட்டியை நமக்கு காட்டுறாங்க. தாத்தாக்கு இப்ப பேசுறது கேக்குது போல. தாத்தா கிட்ட எமோஷனலா இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனும் முத வாட்டி தோத்ததுக்காக சந்தோஷப்படுறன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோ முட்டி போட்டு ப்ரொபோஸ் பண்றாரு. அப்ப பூவெல்லாம் உதிர்ற மாதிரி பேய்ங்க பண்ணுதுங்க. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்ப வேற ஒருத்தர் அந்த ஹோட்டலை வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல, அவர் இந்த இடத்துக்கு வந்து இறங்குறாரு. இந்த ஹோட்டல்ல இதை டெவலப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏகன் பாபுல வருவார்ல, அவர் தான் இந்த ரோலை பண்றாரு.
இது எல்லாத்தையும் அந்த பேய்ங்க பார்த்து கடுப்பாவுதுங்க. என்ன இன்னொருத்தன் வந்துட்டான், இவன் ஏதாவது பண்ணானா என்ன பண்றது, இவனை எப்படியாவது பயம்படுத்தி இங்க இருந்து ஓட விடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதையும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.